நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சொற்பயணத்திலே நாங்கள் ஈமானிய உணர்வுகளாக எம்மை மாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகள் இஸ்லாம் எப்படி எம்மை உடம்போட்டு தருகிறது என்ற ஒரு சிந்தனை பாடங்களை விட்டுச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எல்லா படைப்புகளையும் விடையும் மனித படைப்பு என்பது அவர்கள் அழகான அழகிய தோற்றத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிடம். அவர்களுக்கென்று அறியக்கூடிய பகுத்தறிவையும் சிந்தனா சக்தியை கொடுக்கப்பட்டுதான் மனிதன் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான ஒரு மனிதன் ஈமானிய உணர்வுகளோடு எப்பொழுதும் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்திக் கொள்ளுமாறு இஸ்லாம் படைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையை சொல்வதை போன்று வலக்கத் ஹலக்னல் இன்சான, நிச்சயமாக நாங்கள் மனிதனை படைத்திருக்கின்றோம். வனஅலம், நாங்கள் அறிவோம், அவனுடைய உள்ளார்ந்த விடயங்களையும் நாங்கள் அவனுடைய உள்ளத்தில் எவை தோன்றுகிறது, எவற்றை அவன் செய்கிறான், எவற்றை எண்ணுகிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா 50வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சொல்றான், எப்படி உங்களோடு இருக்கிறீர்கள் என்றால் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விடவும் நான் உங்களை அருகில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்றான். நாம் நினைக்க முடியும், என்னோட உறவுகள் இருக்கிறார்கள், என்னுடைய தந்தை இருக்கிறது, தாய் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவர் இவர்களுக்கு அருகில் இருக்கிறோம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் ஒரு மனிதன் தான் வெளியுலகத்தில் செய்யப்படுகின்ற நனவுகளையும் தீமைகளையும் ஒருவர் கோடிட்டு காட்ட முடியும். ஆனால் நாம் செய்கிற நனவுகளையும் தீமைகளையும் உள்ளார்ந்த விடயங்களை கண்காணிப்பதற்காக ஒருவரை சாட்டி வைத்திருக்கிறான். அந்த உள்ளார்ந்த விடயங்களை மனதில் எண்ணப்படுகின்ற ஒரு எண்ணங்களை தூய்மையாக்குகின்ற ஒரு எண்ணமாக மாற்றுவதுதான் உண்மையான ஒரு ஈமானிய உணர்வுகளாக மாற்றுகிறது. எங்களுக்கு இருக்க முடியும், நான் இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறேன், பயபக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்று ஒருவர் நாவினால் பேசுவதன் மூலமாக இறையச்சத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறப்படுகிறது. ஒரு மனிதர் பொறுப்பில் இருக்கப்படுகிற பொழுது இது எனக்கு தேவைப்பட்டது, நான் ஒதுக்கிக் கொள்வேன் என்று ஒருவன் அடிக்கடி பேசுகிறார் என்றால் அவன் அதில் ஆசை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை உலகிய ரீதியாக மேற்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்குத்தான் இஸ்லாம் சொல்கிறது எப்படி என்றால், ஈமானிய உணர்வு வெளிரங்கத்தில் தேவைப்படுவது கிடையாது, மறைமுகமான மாற்றங்கள் மூடாக என்னை அவை வெளிக்காட்டுகிறது. எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் எம்மை போன்று இஸ்லாத்திலே பிறந்தவர்களாக, முஸ்லிமாக நாங்கள் பிறப்பிலே வளர்ந்தவர்களாக கிடையாது. எம்மை போன்று அவர்கள் அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஈமானை சோதிக்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் இந்த உலகத்திலே முகம்மதுடைய பெயர் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு பெயர் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது முகம்மது என்ற பெயர் தான். அது மாத்திரமா, தன்னுடைய சகோதரி ஹப்ஸா நாயகி அவர்கள் நபிகளாருடைய ஈமானியத்தை உணர்வுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு இஸ்லாத்தை வளம்பெறுகிற பொழுது தன் சகோதரியை தன் பக்கம் இருக்க வேண்டும், ஈமானுக்கு எதிராக தாக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சகோதரியை நோக்கி தன்னுடைய நகர்வுகளை நடத்தி கொண்டு செல்கிற பொழுது ஹப்ஸா நாயகி வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், ஹப்ஸா நாயகி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற அந்த இனிமையான வார்த்தை பிரயோகங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுகளுக்கு எட்டப்படுகிற பொழுது
இந்த ஹம்சானாகி ஓதப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை உள்ளகை மயக்கி விட்டு நபிகளாரின் கரங்களை பிடித்து நான் ஷஹாதா கலிமா சொல்ல வேண்டும் என்ற உணர்வை பற்றி எழுப்பியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். எப்படி வருகிறார்கள்? ஈமானியற்ற அற்றவராக ஹப்சானாகி இந்த ஈமானியத்தை வெளிக்கொணர வேண்டும், நபிகளாரை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்கிறவனுக்கு நான் சன்மானம் தருகிறேன் என்று போராடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூய்மையான ஈமானியத்தோடு அங்கு வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். இதுதான் எங்களுடைய ஈமானுக்கும் என்னுடைய சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் இடையிலான வித்தியாசத்தை உங்களுக்கு புறம்போட்டி காட்டுகிறது. நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால் இமாம் ஹஸன் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு ஈமானியனுக்கு இருக்கின்ற 3 படித்திரங்கள் அவனால் ஈர்க்கப்படாவிட்டால் அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது, உண்மையான ஈமான் உள்ளவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒன்று சொன்னார்கள், கலிமாவை வாயினால் முடிந்தால் நாம் எல்லாம் நினைக்கிறோம், கலிமா சொல்லிட்டா அரங்கங்களுக்கு கிடைக்காது, சொர்க்கம் கிடைக்கும், அப்படி எண்ணுகிறோம். இதையெல்லாம் செய்வோம், கலிமாவை சொல்லிட்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று கும்பட்டம் அடைகிறோம். எங்களோடு இருக்கிற மாற்று சகோதரிகளும் கணக்காக சொல்லுகிறார்கள். எனவே இவர்களுக்கு நரகத்தின் விடுதலை கிடைக்குமா? இதே போன்ற ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனா என்று இமாம் ஹஸன் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த கலிமா பில் லிசான் நாவினால் ஒழியப்பட்ட ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதன் நடமாடிக் கொண்டிருக்கிறான். அது மட்டும் போதாது, வல் இன்கியாது பில் கல்ப் வல் அமல் பில் ஜவாரிஹ் என்று அடையாளப்படுத்தி 3 விடயங்களை சொன்னார்கள். நாவினால கலிமாவை ஒழிந்துவிட்டு இன்கியாது பில் கல்ப் உள்ளத்தால் அவன் ஈர்க்கப்பட வேண்டும், உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டவன் வல் அமல் பில் ஜவாரிஹ் உடலால் ஈமானை அவன் வெளிரங்கத்தில் காட்ட வேண்டும் என்று அடையாளப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு எப்படியான ஈமான் இருக்கிறது? உள்ளத்தால ஈமான் ஈர்க்கப்பட்டிருக்கிறதா? கலிமாவை சொல்லியிருக்கிறோம், எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்றோம். உள்ளத்தால நம்பி இருக்கிறோம். மழையை பொழிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். நபிகளார் வீதியில் வருகிற பொழுது ஒரு மூதாட்டி அழைத்து கேட்டார்கள், இந்த வானத்தை படைத்தவன் யார் என்று. அல்லாஹ் என்று சொன்னார்கள். இவர்கள் உண்மையான முஸ்லிம் கிடையாது, அவர்கள் நாவினாலும் உள்ளத்தால் ஏற்றிருக்கிறார்கள். உடலால் அவர்களுடைய ஈமான் அசைக்கப்படவில்லை. நாவினால செஞ்சா உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டால் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற சன்மானத்தோடு நாங்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த நடமாட்டம் எம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும். கலிமாவுடைய தாற்பயம் எங்கள் உள்ளத்தால் செய்யப்படுகின்றதையும் அடுத்த கட்டமாக உடலால் செய்யப்பட வேண்டும். உடலால் செய்வதில்லை. ஈமானுடைய தாற்பயம் சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறை நான் செய்தால் அவர்கள் என்னை கெட்டவன் என்று சொல்லிவிடுவார்கள், எனவே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பவன்ட்டு இப்படியான உள்ளம் கொண்டவர்களுக்கு ஈமான் அற்று போயிருக்கிறது. யாரும் பார்க்காத பொழுது, யாருமே என்னை பார்க்கவில்லை, தனிமையிலே இருக்கிறேன், இப்பொழுது நான் இறைவனுக்கு அச்சம் உள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் உடலால் அசைக்கிறது என்பதை அடையாளப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் சொன்னார்கள், ஒரு மனிதர் தனிமையிலே இருக்கிறார், தனிமையிலே செல்லுகிற பொழுது ஒரு பெண்மணியை காணுகிறார்கள், இரவு நேரத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்து நெருக்கமாக வருகிறார், அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்து கொள்கிற பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், உன்னுடைய ஈமான் உள்ளவராக உன்னை மாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாவங்கள் செய்யப்படுவதற்கும் தீமைகள் தாண்டவம் ஆடப்படுவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படுகிற பொழுது உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதால் ஈமான் உள்ளவனாக உன்னை மாற்றிக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கிறது. கிடைக்கிற பொழுது அந்த பெண்மணி சொல்வார், அவர் தவறான எண்ணத்தோடு அந்த பெண்மணியை அடைகிற பொழுது
இத்தகல்லாஹ் ஹைதுமா குன்த, நீ பயந்து கொள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள். எங்கிருந்த எந்த நிலையில் இருந்த பொழுதும், நீ எப்படியான நிலையில் இருக்கிற பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்து என் முத்திரையை தொடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. இந்த வார்த்தை பிரயோகம் அந்த நபரை மாற்றியது ஈமான் உள்ளவனாக. எப்படி என்னுடைய ஈமான் இருக்கிறது? சந்தர்ப்பத்தை தேடி விளையும். உங்களுடைய சந்தர்ப்பம் ஈமானியத்தை துடைப்பதற்கும் அலை மோதுவதற்கும் எங்களுடைய உடல்கள் அலை மோய்ந்து செல்கிறது. தீமையின் விளிம்பில் தாண்டவம் ஆடுவதற்கு நாங்கள் நாம் ஓடோடி செல்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமான் எப்படி உணர்வுகளாக இருக்கிறது? இந்த உடலால் உடைய ஈமான் அசைக்கப்பட வேண்டும். ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, சிறுவர்களாக இருந்தால் என்ன, இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஈமான் உடல்களால் அசைக்கப்பட வேண்டும். நாவினாலே கரிமாவை உணர்ந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட உங்கள் உடலால் அல்லாஹ்வுடைய ஈமானாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வணக்க வழிபாடுதான். அல்லாஹ்வை வணக்கில் வழிபடுகின்ற ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய அடிமைத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரே ஒரு வணக்க வழிபாடுதான். நான் ஈமான் உள்ளவனாக என்னை மாற்றிக் கொள்வதற்கு தொழுகை. இந்த தொழுகை என்னிடத்தில் எப்படி இருக்கிறது? ஈமானியத்தோடு நான் நடமாடுகிறேனா? எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பறிபோய் இருக்கிறது என்றால் ஜும்மாவுடைய நாளுக்கு தெரியும். ஜும்மாவுடைய நாளிலே அனைத்து முஸ்லிம்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், ஆண்களுக்கும் எல்லோருக்கும் தெரியும். இமாம் மின்பரிலே ஏறினால் வானவர்களின் பட்டியலில் நாங்கள் மீட்கப்படுகிறோம். அந்த உடலால் அசைக்கப்படுகின்ற அசுத்தமான ஈமான் எங்களை விட்டு கலைக்கப்படுகிறது என்ற உணர்வுருவாக தெரிந்த நாங்கள் ஈமான் அற்றவனாக இந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைவுமாக இருந்தால் எங்களுக்கு எப்படியான ஈமான் இருக்கிறது? அது மட்டுமா? உடலாக நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நடமாடுகின்ற நாங்கள் எங்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டே இருக்கிறார். உணர்வுள்ளவனாக எங்களை மாற்றுகிறதா? எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பறிமுகிறது என்றால், இன்று ஒரு அமைச்சர் வருகிறார் அல்லது ஒரு அரசியலின் மூலமாக 10,000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்னார். வெயில் பார்க்க மாட்டாது, மழை பார்க்க மாட்டாது, தொடரான நோய் பார்க்க முடியாது. அத்தனைக்கு மத்தியில் வந்த பெருமதியான பரிசுகளை நாம் பணப்பொதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வரிசையில் இருப்போம். ஏன்? அந்த கண்களுக்கு தெரிகிறது அந்த பொருளுடைய விமர்சனம். அது மாதிரி தான் நாங்கள் நினைத்தாலும் செய்ய முடியாத உண்மை ஈமானை தட்டி வைக்க, ஈமானால் கனப்படுத்துகின்ற அமலை மஸ்ஜிதுக்குள்ளே ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் யார் முதலாவது நுழைகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கிறவரும் நன்மையை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் எங்களை ஈமானை பலப்படுத்துகின்ற இந்த நன்னாள் எங்களை எப்படி புறம்போட்டிருக்கிறது? நீங்கள் நினைத்தாலும், பணக்காரர்கள் நினைத்தாலும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நினைத்தால் ஒட்டகம் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. இலங்கை போட்டு ஒரு திருநாட்டிலே கொடுக்க வேண்டுமாக இருந்தால் சாதாரணமான 30 லட்சம் ஒரு நாள் கொடுக்க வேண்டும். இந்த 30 லட்சம் ரூபாய்களை அல்லாஹ் எங்களுக்கு அருளாக தருகிறான், எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறான். இந்த நன்னால் எனக்கு எப்படி உள்ள உணர்வுகளாக என்னை மாற்றியிருக்கிறது. இதுதான் ஈமானியத்தோடு அந்த அமல்களை செய்ய வேண்டும். பள்ளியில் அமர்ந்துட்டோமா? பள்ளியில் அமர்ந்தால், தொழுகைக்கு தயாரானால் என்னுடைய ஈமான் எப்படி பலமடைந்து போயிருக்கிறது? நீங்கள் எழுந்து தயாராகி வழக்க வழிபாடுகளுக்கு நீங்கள் எழுந்து நின்றால் சோதனைகளாக முனாபிக்குகளை போன்று அல்லாஹ்வை வணக்கம் செலுத்த நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். இந்த சோதனைகள் யாரும் தெரியும்? அந்த ஜும்மாவுடைய நாளிலேயும் தெரியும், நாங்கள் சூழ்நிலைக்கு தெரியும் யார் சோதனைகளானவர்கள். சோதனைகளாக மஸ்ஜிதுக்கு நீங்கள் நுழைந்தால் முனாபிக்குகளை போன்று வீதியில் இருக்கிற அசிங்கங்களை போன்று நீங்கள் மஸ்ஜிதுக்கு நுழைந்து கொள்ளாதீர்கள்.
ஈமான் உள்ளவர்களாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு அல்லாஹ் பசி பட்டினி நிம்மதியற்ற சூழல் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற பொழுது எங்களுடைய ஈமான் தொலைந்து போயிருக்கிறது. இந்த ஈமானை புதுப்பிக்கின்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி வைத்திருக்கிறோமா? 2 கிழமைக்கு முன்னதாக மஸ்ஜித் அக்ஸாவில் உரையாற்றப்படுகின்ற ஒரு ஈமான் எத்தனை உலகத்திலே சொல்லப்படுகிறது. 5 நிமிடங்களுக்கு குறைவாக சும்மா நிகழ்த்தப்பட்ட ஒரு நாள் மஸ்ஜித் அக்ஸாவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு நாள் என்றால் அது அன்றைய நாளாகத்தான் இருக்க முடியும். நாம் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் என்னுடைய ஈமானை சோதிக்கிறான், என் சமூகத்தை சோதிக்கிறான், என் குழந்தையை சோதிக்கிறான். அத்தனை சோதனைகளுக்கு நாங்கள் அஞ்சு கொள்ளவில்லை. எங்களுடைய கால்களை நாங்கள் உறுதியாக வைத்திருக்கிறோம். அந்த இமாம் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார். மக்களே, பசையின் கொடுமையின் காரணமாக என்னால் சற்று உரையாற்ற முடியாமல் இருக்கிறது, குத்துபாவை நிகழ்த்த முடியாமல் இருக்கிறது. அது மாத்திரமா, நான் ஆற்றப்படுகின்ற உரைகளை உங்களால் செவி சாய்த்து உள்ளத்தை ஈமான் உள்ளவராக மாற்றிக் கொள்வதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறீர்கள். எனவே என்னுடைய குத்துபாக்களை சுருக்கிக் கொள்கிறேன் என்று அழகாக ஆணித்தரமாக ஈமானை உறுதிப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈமான் என்னிடத்தில் இருக்கிறதா? என்னிடத்திலும் என்னிடத்திலையும் அந்த அமல்களை அல்லாஹ் தருகின்ற இந்த அமல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய உணர்வும் எங்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்தினத்திலும் என் சமூகத்தினத்திலும் இருக்கிறதா என்பதை கூடுதல் நோக்கி பாருங்கள். அன்பார்ந்தவர்களை விளங்கும் எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பாடுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈமானை உறுதி உள்ளவர்களாக மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இன்றிலிருந்து தயாராக இருக்கக்கூடிய முயற்சிகளை எடுப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு நல்லது பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் யஸீர் வ யன்குஸ், ஈமான் உள்ளத்திலிருந்து ஒரு இடத்திலே கூடும் வயங்குறையும் என்று சொன்னார். அது மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறது, வத்தில்கல் ஐயாமு முதாகிலுல்லாஹ், மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் காலங்களை சக்கரமாக சொல்ல வேண்டும். ஏன்? ஈமானை பலப்படுத்துவதற்காக. ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றினால் சரியான அங்கீகரிக்கப்பட்டதுடைய ஜும்மாவாக இருந்தால் அந்த ஜும்மா அடுத்த ஜும்மாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் பரிகாரமாக அல்லாஹ் தஆலா எங்களை தூய்மைப்படுத்தி அனுப்புகிறார். இதான் எங்களுடைய ஈமானை அதிகரிக்கிறது. ஈமானுடைய அதிகரிப்பு இப்படித்தான் நிகழ்கிறது. எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறது என்றால், நாங்கள் அந்த அளவுக்கு தீமைகளை நெருக்கமாக வருகிற பொழுதெல்லாம் அந்த தீமையின் உந்து சக்திகளாக நாங்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறோம். தீமைகள் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தொடுகிறதோ அதை விளைவுகின்றவர்களாக நாங்கள் மாறுவது கிடையாது. தீமைகளோடு சேரும் தீமைகளை நாங்கள் செய்கிறோம். எனவே இந்த தீமைகளை போக்குவதற்கான ஒரு ஈமானிய உணர்வை தட்டிக் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த தொழுகை. தொழுகை இல்லை என்றால் நாம் நிறைய பேசுவோம். இன்ன பைன ரஜுல் வ பைன ஷிர்க் வல் குஃப்ர் தர்கு ஸலாத். சாதாரணமான ஒரு மனிதனுக்கும் நிராகரிக்கிற, சிறுக்கு செய்கிற, இணை வைக்கிற ஒரு மனிதனுக்கு இடையிலான வித்தியாசம் தர்கு ஸலாத், தொழுகையை விடுவது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொன்னார்கள், யாராவது ஒருவன் தொழுகை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கிறாரோ, ஈமான் அற்றவனாக மரணிக்கிறாரோ, முஸ்லிம்களுடைய மையவாடியில் அவனை அடக்கம் செய்யாதீர்கள். தொழுகை இல்லாதவனுக்கு ஏன் தொழுவிக்க வேண்டும் என்று காரசாரமாக பேசினார்கள். ஏன்? எங்களுடைய ஈமான் தொழுகையுடைய கடன்படுகிறது. கேட்பதும்
மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடத்தியாக அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது. தொழுகை இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட முடியாது. கணவனுக்கும் பையனுக்கும் சூரியனுக்கும் மது மாது அத்தனையும் தன்னுடைய கைகளால் அவன் செய்து கொண்டே இருப்பான். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அனுபவிக்கத்தக்க செயல்பாடுகள் என்று உங்களை தூய்மையாக்கும். தூய்மையான உள்ளத்தோடு என்னுடைய மனதில் வெளியேற்றப்பட வேண்டும். இந்த உணர்வு இடத்தில் இருக்கிறதா? இதுதான் ஈமான். அந்த ஈமான் இஸ்லாத்தின் கடமையை நம்பியிருக்கிறோம். ஈமான கடமையை நம்பியிருக்கிறோம். இந்த நம்புதல் அல்லாஹ்வை நீங்கள் கேளிக்கை செய்த மாதிரி. ஈமானை நம்புதல் என்ன? உங்களோட உடலால ஈமான் வெளிக்காட்டப்பட வேண்டும். என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறார்? திருமணம் வேண்டும் அல்லது திருமணம் நிகழப் போகிறது என்றிருந்தால் சொல்லுவார்கள், அவனுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, மது சூடு அத்தனை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம். அடித்திறமே மோசமாக இருந்தால் என்னுடைய குழந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஈமான் உள்ளவராக இருக்கிறார்களா? ஈமானியத்தோடு வளர்க்கப்படுகிறதா? இந்த வளர்ப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் கேள்வி கணக்கில் கேட்கப்படும். ஈமானிய இளைஞனாக ஒருவன் வாழ்ந்து மரணிப்பாராக இருந்தால் நாளை மறுமையில் 7 நிலையே கொடுக்கப்படாத அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு நிலை கொடுக்கப்படும். அதுல ஒன்றுதான் இமாமும் நேர்மையான தலைமைத்துவம். நான் நினைக்கிறது பள்ளியில் தலைவர் கிடையாது, குடும்பத்திலையும் தலைவர் இருக்கிறான். கணவன் மனைவி என்பவர் தலைவர்கள். தன் குடும்பத்தில் இருந்த குழந்தைகளை எப்படி அவர்கள் கண்காணித்தார்கள்? அந்த குடும்பத்தில் அவர்கள் நேர்மையாக இருந்தார்களா? அதே மாதிரி தன் பிள்ளைகள் இளைஞனாக இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே கையேந்துகிறான். அவன் கண்களிலே கண்ணீர் வருகிறது. அல்லாஹ்விடத்திலே கஞ்சி மன்றாடுகின்ற ஒரு இளைஞனாக ஈமான் உள்ளவனாக என் குழந்தையும் யுவதியையும் மாற்றி வைத்திருக்கிறதா என்று உங்கள் ஈமானை சோதிக்கிறான். எப்படிப்பட்டதென்றால் உங்களுடைய குழந்தைகள் அவ்வாறுக்கும் அவளாதுக்கும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய செல்வங்கள் செழிப்புகளாக உங்களுடைய பிள்ளைகளும் சித்தினத்தும் உங்களுக்கு ஒரு சோதனை. அந்த ஈமானியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா இந்த மருந்துகளை கேள்வி கேட்பான். இது பார்க்கிறோம், உலகத்திலே தாமதமாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தீமைதான் மது. அது மாதிரி குழந்தை என் குழந்தை அடிமையானதற்கு யார் காரணம்? என் குழந்தை அவ்வாறு தாண்டவமானதற்கு யார் காரணம்? இந்த ஈமானிய உணர்வற்ற குழந்தை நடமாடுகிறது என்றால் யார் கண்காணிக்கிறோம்? இன்னவற்ற சதி நிச்சயமாக மிக கடுமையானது. அந்த குடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் கண்டிக்கிறார். யார்? எங்களை கண்டிக்கிறார். உடல்களை ஈமான் உள்ளவர்களாக மாற்றிருக்கிறோமா? பேசுகின்ற பேச்சுக்களோடும் நளினத்தன்மையோடு நடக்கின்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி வைத்திருக்கிறோமா? சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் பெரியவனுக்கு மரியாதை செய்யாதவனும் என்னை சார்ந்தவன் இல்லை. இப்படியான ஈமான் உள்ள ஒரு குழந்தையாக நாம் நடத்தி வைத்திருக்கிறேன். எப்படி எங்களுடைய சிறுவர்களோடு நடக்கிறார்கள், பெரியோர்கள் எப்படி கிடைக்கிறார்கள்? உங்களுக்கு கண்காணிக்க வேண்டும். என் குழந்தை வயதோடு வயது வித்தியாசம் என்று விளையாடுகிறதா, நடமாடுகிறதா, இதை கண்காணிக்கிறவா நாம் மாறி இருக்கிறதா? எனவே அன்பானவர்களே, இதெல்லாம் ஈமானியத்தோடு வளர்ப்புகள். இந்த ஈமானியத்தை கலக்கப்படுகிறது என்பது எங்களால் கண்டிக்கப்படும். இந்த உலகத்திலும் சோதிக்கப்படும். யாரை மறுமையில் சொல்லும் அந்த குழந்தை என்னுடைய தன்மை இருந்தால், தாய் இருந்தால் என்னை பள்ளிக்கு கூப்பிட்டது கிடையாது, என்னை தொழில்நுட்பதற்கு காட்டியது கிடையாது. அவரோடு பாடியில் நானும் வளர்ந்தேன். எனவே முழுக்க என்னுடைய தந்தையும் தாயும் குற்றமே, அவர்களை என்னை தண்டித்துப்பது என்று நாளை மறுமையிலே அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் தாய் தந்தை விரண்டோடுவார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய பார்க்க முடியாது, என்னுடைய தந்தையை பார்க்க முடியாது. எல்லோரும் ஒவ்வொருவரால் கிளர்ச்சி அளிக்கப்படுவார்கள். அப்படி சொல்வார்கள்,
என்னுடைய ஆத்மாக்களே, என்னுடைய ஆத்மாவே பாதுகாத்துக் கொள் என்று அந்த நேரத்தில் கை சேதப்படுவார்கள். ஈமானற்றவர்கள் இப்படி சோதிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்றால் ஈமானற்றவர்களுக்கு சொற்களோகமாக இருக்கும். ஈமான் உள்ளவருக்கு இந்த உலகம் சிறைச்சாலையாக இருக்கும். எனவே இந்த ஈமான் எப்பொழுதும் சிறைச்சாலை உள்ளதாக இருக்கும். எனவே என்னுடைய நாவுகள் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிறது, 2 காத்தாலைகள் இருக்கின்ற இந்த மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாப்பு பெற்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள். என்னுடைய நாவுக்கு எது கிடைத்ததோ, என்னுடைய காதுக்கு எது கிடைத்ததோ என்று பேசிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் இவரை தண்டிக்கிறான். ஒரு அடியான் சொல்றான், அல்லாஹ் கிட்ட சொல்றான், வகான ரப்புக்கும் அதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அடியார்கள் கேட்கிறாங்க, அதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களை படைத்த ரப்பு, உங்களுடைய தந்தையாகிய சொல்வீர்களே, உங்களுடைய தகப்பன் சொல்றானே, உங்கள் தந்தை சொல்றப்பா நீ செய்யணும் பிள்ளைக்கு சொல்லவே. அது மாதிரி அல்லாஹ் கிட்ட சொல்றான், ரப்புக்கும் உங்களுடைய ரட்சகன் சொல்லுகிறேன், அதுஊனி அஸ்தஜிபு லக்கும். என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் சில பேர் இருக்கிறீர்கள் பெருமிதை கொண்டவர்களாக, பெருமை அளித்தவர்களாக இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகள் செய்யாமல் ஈமானை பால்படுத்தியவர்களாக இந்த உலகத்திலே நகர்த்தி கொண்டு செல்கிற பொழுது நீங்க நிரந்தரமான நரகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். நிரந்தரமான நரகத்தில் நுழைந்து கொண்டு அல்லாஹ் கண்டிக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கண்டிப்பு எங்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக மனித பிறவிகள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் இல்லாமல் நடமாடுகிறார்கள் என்றால் அத்தனை பேரும் நாங்க தொழுகையில தொழுகைக்காக இருந்தார். ஆணும் பெண்ணுமாக தொழுகின்ற பொழுது எல்லாருடைய கூறு சொன்னார்கள், ஆண்களிலே மிக கிட்டது கடைசி சபு, பெண்களிலே கெட்டது முதல் சபு என்று சொன்னார்கள். ஏற்கனார்கள் அல்லாஹ்வை வணக்கம் செலுத்துகிற பொழுது உன்னுடைய ஈமானையும் பாழ்படுத்தக் கூடாது என்பதற்காக கலாச்சார சீரழிவு அங்கு உருவாக்கப்பட்டு இறைவனை வணக்கம் செலுத்தப்படும் இடத்தில் ஈமானுக்கு பங்கம் விளைவிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த நெறிமுறையை காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஈமானை பலப்படுத்துகின்ற எல்லா விடயங்களையும் தெரிந்து புரிந்து வைத்துக் கொண்டவர்களாக இருக்கிற பொழுது என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு பங்கம் விளைவிக்கிறது, அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தவறு செய்வது மனிதன் அந்த தவறை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொடு செய்து மீட்டுக் கொள்வதை ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை ஈமானியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உடம்போட்டுக் கொள்ளுங்கள். நான் தவறு செய்கிறேன், தவறுக்கு மேல் தவறு செய்கிறான், அவன் முஸ்லிம் கிடையாது, அவன் மூமின் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், பெருமை அளிக்கிறவர்கள் யார் தெரியுமா? இபாதத்துக்களை பெருமை அளிக்கிறது என்ன? அல்லாஹ் இபாதத்தின் நோக்கு நாங்கள் நினைக்கிறதுதான் செய்யுங்க. இபாதத்தின் நோக்கு அழகா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்பதற்காக, குழந்தை கேட்கிறது என்பதற்காக திருமண நிகழ்வு என்றால் எல்லோருமே நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளையுடைய கணவன் எப்படி இருக்க வேண்டும், விஜயமன் இருக்க வேண்டும், என்னுடைய மணமகள் ரம்பாவின் ஜோதிக்காவை போட்டு நிற்க வேண்டும் என்று உணர்வுள்ளவராக இருக்கிறார்களே தவிர ஈமான் உள்ளவனாக என்னுடைய மருமகளும் இருக்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. இப்படியான குடும்பத்துடைய அடித்தளம் எப்படி ஈமான் உள்ளவனாக உங்களை மாற்றும்? இந்த ஈமான் பலகீனமற்று போயிருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு ஒரு நாளாவது தொழுகைக்குள்ள இருக்குமா, தொழுகைக்கு அழைத்து சென்றிருப்போமா? இப்படியான தவறுகளை விடப்படுகிற போது நாங்கள் மறுபடியும் நாங்கள் தண்டிக்கப்படுவோம். எனவே இந்த தண்டனைகளை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஈமானுடைய சுவைகளை நெறிப்படுத்துவதற்கும் நபிகளாவுடைய பண்பாடுகளை வரைபடப்படுத்துவதற்கும் ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்து கொண்ட அவர்கள் யூதர்களால் யகூதிகளால் சிறைப்பிடிக்கப்படுகிற பொழுது ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறான் தோழர்களை. செய்து கொண்ட தஸ்யாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே கட்டப்பட்டு உன்னை
முடிவுகளை செய்கிறோம். எனவே நீ நபிகளாரை இங்கே வரவழைத்துக் கொண்டு சொன்னார்கள். செய்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு வருகிறாரோ வரவில்லையோ, ஆனால் அவர் இருக்கிற இடத்தில் அவருடைய பாதத்தில் சிறு முள் தைப்பதை கூட இந்த செய்து கொண்டு உள்ளம் தாங்கிக் கொள்ளாது என்று நபிகளாருடைய ஈமானுடைய சுவையை உள்ளத்தில் ஈர்க்கமாக வைத்துக் கொண்டார்கள். எங்களுடைய குழந்தைகள் உள்ளத்தில் எப்படியான அன்பு நபிகளாரை கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சரியான பிள்ளைகளை வளர்த்து நெறிப்படுத்தியிருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஈமானுடைய சுவையாக மாற்றிக்கொண்டு உங்களையும் இந்த இடத்தில் வெற்றிப்படுத்தி நாளை மறுமையிலும் சுவர்க்கத்திலே கேட்கக்கூடிய கூட்டத்தோடு ஈமான் உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டு வணக்க வழிபாடுகள் ஈமானோடு நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் முகாமித்தார். நசீவாக்கி வைப்பனாக. அப்படி